யோபு அதிகாரம் 14. பெண்ணிடம் பிறந்த மனிதருக்கு வாழ்நாளோ குறைவு, வருத்தமோ மிகுதி. மலர் போல பூத்து அவர்கள் உலர்ந்து போகின்றனர், நிழல் போல ஓடி அவர்கள் நிலையற்று போகின்றனர். இத்தகையோர் மீதா கண்களை வைப்பீர்? தீர்ப்பிட அவர்களை உம்மிடம் கொணர்வீர்? அழுக்குற்றத்தினின்று அழுக்கற்றதை கொணர முடியுமா? யாராலும் முடியவே முடியாது. அவர்களுடைய நாள்கள் உண்மையாகவே கணிக்கப்பட்டுள்ளன. அவர்களுடைய திங்கள்களின் எண்ணிக்கை உம்மிடம் உள்ளது. அவர்கள் கடக்க இயலாத எல்லையை குறித்தீர். எனவே அவர்களிடமிருந்து பார்வையை திருப்பும். அப்பொழுது கூலியாள்கள் தம் நாள் முடிவில் இருப்பது போல் அவர்கள் ஓய்ந்து மகிழ்வார்கள். மரத்திற்காவது நம்பிக்கையுண்டு, அது தரிக்கப்பட்டால் மீண்டும் துளிர்க்கும். அதன் குருத்துகள் விடாது துளிர்க்கும். அதன் வேர் மண்ணில் பழமையடைந்தாலும், அதன் அடிமரம் நிலத்தில் பட்டு போனாலும், தண்ணீர் மனம் பட்டதும் அது துளிர்க்கும். இளம் செடி போல் கிளைகள் விடும். ஆனால் மனிதர் மடிகின்றனர், மண்ணில் மறைகின்றனர். உயிர் போன பின் எங்கே அவர்கள்? ஏரியில் தண்ணீர் இல்லாது போம், ஆறும் வறண்டு காய்ந்து போம். மனிதர் படுப்பர், எழுந்திருக்கவே மாட்டார். வானங்கள் அழியும் வரை அவர்கள் எழுவதில்லை, அவர்கள் துயிலிலிருந்து எழுப்பப்படுவதில்லை. ஓ, என்னை பாதாளத்தில் ஒளித்து வைக்க மாட்டீரா? உமது சீற்றம் தணியும் வரை மறைத்து வைக்க மாட்டீரா? என்னை நினைக்க ஒரு நேரம் குறிக்க மாட்டீரா? மனிதர் மாண்டால் மறுபடியும் வாழ்வாரா? எனக்கு விடிவு வரும் வரை என் போராட்ட நாள்களெல்லாம் பொறுத்திருப்பேன். நீர் அழைப்பீர், உமக்கு நான் பதிலளிப்பேன். கைவினையாம் என்னை காண விளைவீர். அப்பொழுது என் காலடிகளை கணக்கிடுவீர். என் தீமைகளை துருவி பார்க்க மாட்டீர். என் மீறுதலை பையிலிட்டு முத்திரையிட்டீர். என் குற்றத்தை மூடி மறைத்தீர். ஆனால் மழை விழுந்து நொறுங்கும், பாறையும் தம் இடம் விட்டு பெயரும். கற்களை தண்ணீர் தேய்த்து கரைக்கும், நிலத்தின் மண்ணை வெள்ளம் அடித்து போம். இவ்வாறே ஒரு மனிதன் நம்பிக்கையை அளிப்பீர். ஒடுக்குவீர் அவனை எப்போதும். ஒளிந்து போவான் அவனும். அவனது முகத்தை உருக்குலைத்து விரட்டியடிப்பீர். புதல்வர்கள் புகழ் பெறினும் அவன் அழிந்தான் இல்லை. கதி இழந்தாலும் அதை அவன் கண்டான் இல்லை. அவன் உணர்வது தன் ஊனின் வலிமையையே, அவன் புலம்புவது தன் பொருட்டே.